அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவுத்திருக்கோயிலிருந்து இந்த வீடியோவை பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவருடைய குருவர்களோடும் திருவர்களோடும் இந்த வீடியோவை அடியன் இங்கே பதிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யோகிராஜ் தத்துவ மகரிஷி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவருடைய பாதம் பணிந்து இந்த சிறிய வீடியோவை அடியேன் இங்கே பதிவு செய்வதில் பெருமை கொள்கிறேன். பொதுவாக இந்த ஆழியார் அறிவு திருக்கோயில் என்பது ஸ்கூல் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது. ஸ்கூல் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது அறிவு பற்றிய ஒரு தெளிவை விளக்கக்கூடிய விதமாக நாங்கள் எல்லாரும் இந்த பிரம்மஞான பயிற்சிக்கு இங்கே வருகின்றிருக்கிறோம். பிரம்மஞான பயிற்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இது நாங்கள் கும்பகோணம் மனவளக்கலை மன்றத்தின் வாயிலாக பதிவு செய்து இங்கே வந்துள்ளோம். இந்த பிரம்மஞான பயிற்சி மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர். அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் பெருமை கொள்ளத்தக்க அளவிலே இந்த வீடியோவை உங்களுக்கு பங்கெடுத்து கொடுப்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. மாபெரும் அருட்பேராற்றலாக அமர்ந்திருக்கும் எல்லையற்ற பெருவெளியே பிரம்மம் என்னும் தெய்வநிலை. பிரம்மம் என்பது ஒரு தெய்வநிலை. இதன் உள்ளடக்க தன்மைகள் என்னவென்றால் பூரணம், விரைவு, அறிவு என்று 3ம் பிரிக்க முடியாத தன்மைகளாக காணப்படுகிறது. இவைகள் அவைகளின் தெய்வீக ஆற்றல்களான பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தளரம் எனும் முத்திறன்களாக மலர்ந்து ஒருங்கமைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் நிகழ்ச்சியே பேரியக்க மண்டலம். அதாவது விண்ணில் ஏற்படக்கூடிய அந்த பேரியக்க மண்டலத்தை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தன்மைகளையும் இங்கே விவரிக்கிறார்கள். பேரியக்க மண்டலமான நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்களே நாம ஆகிய மனித குலம். இறைவெளியிலிருந்து மனித மனம் வரையிலான, அதாவது இறைவெளியிலிருந்து சுத்தவெளி, கும்மிருட்டு, வற்றா இருப்பு என்றெல்லாம் அழைக்கக்கூடிய விண்ணிலிருந்தான் அந்த இரையாற்றல் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது நித்திய பிரம்மமாக இருக்கிறது. அது எந்தவித ஒரு வெளிப்பாட்டையும் காட்டாமல் இருட்டாகவே அவை அங்கே உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது. இந்த இறைவெளியிலிருந்து மனித மனம் வரையிலான பிரம்ம நிலையின் சரித்திரத்தை, வரலாற்றை உணர்ந்து நிறைவு பெறும் அறிவே பிரம்மஞானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மஞான பயிற்சிக்கு நாங்கள் எல்லோரும் இங்கே வருகின்றிருக்கிறோம். ஏறத்தாழ 300 நண்பர்கள் வருகை புரிந்துள்ளனர். ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள். மனித பிறவியின் முழுமை பேராக கருதக்கூடிய பிரம்ம ஞானத்தை அடைந்து நாம் எல்லாம் உய்ய வேண்டும் என்ற உயரிய பெருநோக்கத்தோடு ஆர்வமுடன் இங்கே கல்வி கற்க வந்திருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த மதிப்புமிக்க தத்துவ ஞான பயிற்சியை மனநிறைவோடும் அன்போடும் எடுக்க வந்துள்ளோம். இங்கே நமது யோகிராஜ்
அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கே மண்மக்களாகிய நாம் எல்லாம் விண்ணை பற்றியும் விண்பொருள்களோடு இறைநிலை எவ்வாறு கலந்துள்ளது, பிரம்மம் எவ்வாறுபட்டது, பிரம்மநிலை என்ன என்றெல்லாம் விளக்கமாக அறிய முற்பட்டு இந்த பிரம்மஞான பயிற்சியை நாங்கள் எடுத்து வந்துள்ளோம். அந்த வகையிலே நீங்களும் ஆங்காங்கே உள்ள அறிவுத்திருக்கோயில் மனவளக்கலை மன்றத்தின் வாயிலாக அடிப்படை அகத்தாய்வு பயிற்சிகளை மேற்கொண்டு நீங்களும் இந்த பயிற்சிக்கு, அதாவது அகத்தாய்வு 1, அகத்தாய்வு 2, அகத்தாய்வு 3 என்று ஏறத்தாழ 3 நிலைகளை முடித்த பிறகு நீங்கள் இந்த பிரம்மஞான பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். இதற்கு மிக மிக குறைவான கட்டணமாகவே சொல்லித்து உங்களுக்கு 3 நாட்கள் தங்க உணவும் உடையும் ஏற்பாடும், அதாவது 9 வேளை 3 நாட்களுக்கும் உணவும் சிறப்பான நல்லுணவும் தேநீரும் வழங்கப்பட்டு தங்குவதற்கு இடமும் வழங்கப்படுகிறது. இந்த பொள்ளாச்சியிலிருந்து ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் அளவில் உள்ள ஆழியார் என்ற அறிவுத்திருக்கோயிலில் தாங்களும் கலந்து கொண்டு இந்த பிரம்மஞான பயிற்சிக்கு வருகை புரிய வேண்டும் என்று அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவருடைய பாதம் பணிந்து இந்த வீடியோவை சமர்ப்பித்து விளக்கம் தந்து விடைபெறுகிறேன். உங்கள் முனைவர் குருநாதன், மனவளக்கலை மன்றம், கும்பகோணத்திலிருந்து வருகை தந்திருக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.